ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைனா ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வால் டெக்கர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் உள்ளன் த்ரெட், கம் பாட்டில், சிடிஸ், கலர் பேப்பர், சார்ட், 2 A4 ஷீட்டு, அப்புறமா கொஞ்சம் கார்ட்போர்டு. இது இருந்தால் போதும், நம்ம வால் டெக்கர் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த கார்ட்போர்டில் நம்ம ரஃப்பாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு பிளேட் தான். இந்த பிளேட்டில் நம்ம ஒரு ரஃப்பாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ரவுண்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக மார்க் பண்ணிட்டு இதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பேர் நம்ம அதில் இன்னொரு ஒரு பிளேட் வச்சு சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்ட பேர் இதே மாதிரி நம்ம 4 பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம 4 சர்க்கிள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கினேன். 4 இருக்குது. இப்போ இந்த 4த்தையும் நம்ம ஒன்றா ஓட்ட போகிறோம். அதாவது இந்த 4த்தையும் ஒன்றா ஓட்ட போகிறோம். இந்த மாதிரி இந்த 4த்தையும் நம்ம ஒன்றா ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இது கவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஒயிட் ஷீட் தேவை. நான் ஒயிட் சார்ட் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் சார்ட்டை நம்ம இந்த ஒயிட் சார்ட்டை நம்ம இங்கே நான் இதை மார்க் பண்ணி கட் பண்ணி நான் ஒட்ட போகிறேன். இதை மார்க் பண்ணி கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்ட பேர் இதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இதே மாதிரி 2 இருக்குது. அப்புறமா இதே மாதிரி நம்மக்கிட்ட 4 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த கார்ட்போர்டை நம்ம ஒட்டிடலாம். நான் ஃபெவிகால் வச்சு தான் ஒட்ட போகிறேன். ஃபெவிகால் வச்சு நான் ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ என்னமோ ஒட்டிட்டு இது காயட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், சீடிஸில் நம்ம கட் பண்ணலாம். சீடிஸை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணோம். நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன். அந்த லென்த்து கட் பண்ணிக்குவாங்க. இது ஒரு அன்ஈவன் ஷேப்பில் தான் இருக்கணும். ஈவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அன்ஈவனாக இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நான் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன், காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், உள்ளன் த்ரெட்டு நான் எத்தனை இதே மாதிரி நான் 7 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லென்த்துக்கு இது எத்தனை லென்த்துன்னு தெரில. உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் 7 கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கட்டும். ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 7 பீஸ் கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், பட்டர்ஃப்ளை செய்ய போகிறோம். அந்த பட்டர்ஃப்ளை செய்யறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாம். இந்த ஒயிட் ஷீட்டும் அதுக்கு தான். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் ஷீட்டில் செய்யலாம். ஒயிட் ஷீட்டில் செய்யறதுக்கு ஈஸி தான். இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்கொயர் ஷேப்பில் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை இப்படி பெண்ட் பண்ணணும். இது ஃபுல்லாகவே இது ஆரிகாமி, அதனால் இது ஃபுல்லாக பெண்ட் பண்ணணும். மடித்து இதை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. திருப்பி அதுக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம். இது நம்ம இப்படி பெண்ட் பண்ணிக்கலாம்.
இப்படி ஃபோல்ட் பண்ணிட்ட பேர் இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மைனஸ், இந்த மாதிரி ஒரு க்ராஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு க்ராஸ், நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஒரு க்ராஸ். இந்த மாதிரி க்ராஸ் போட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்சிட்ட பேர் நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கின்னு இதை நம்மளுக்கு எப்படி வரணும்னா இந்த ரெண்டு இப்படி போயிடும். நீங்கள் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருக்கும். டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரலைன்னா அதே ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் திருப்பியும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து இப்படி உள்ளே போகும். இப்படி வச்சுட்டு இதை வந்து நம்ம வெளியே விட்டுருங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கல் மாதிரி கிடைக்கும். இப்போ புரிஞ்சுருக்கு நான் எப்படி ஃபோல்ட் பண்ணேன்னு. இந்த மாதிரி ட்ரையாங்கல் மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கட் பண்ணோம். எங்கே கட் பண்ணோம் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே கட் பண்ணோம்னா இங்கே வந்து ஒரு கர்வை கட் பண்ணோம். யூ ஷேப்பில் கட் பண்ணோம். அதாவது பெட்டல்ஸ் ஷேப்பில் கட் பண்ணோம். இங்கே இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி கட் பண்ணோம்னா இங்கே வந்து பெண்ட் பண்ணோம். இந்த மார்க்கில் வந்து நம்ம பெண்ட் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி எட்ஜில் கட் பண்ணிட்ட பேர் நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம பெண்ட் பண்ணோம். எப்படின்னா இங்கே வந்து வச்சு இப்படி பெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்தாலே நீங்கள் புரியும். இந்த பீஸ் எடுத்து பாதியாக பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிட்ட பேர் நம்ம என்ன பண்ணணும், இந்த பார்ட்டு இங்கே வந்து நம்ம பிடிச்சி அப்படியே கொஞ்சம் மடக்கி விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து இப்படி மடிச்சு விட்டிங்கன்னா அப்படியே நின்றோம். ஸ்டாண்ட் நல்லாவே நிற்கும். என்னமோ நிற்க வச்சிட்டிங்கன்னா அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பட்டர்ஃப்ளை ரெடி. இங்கே வந்து உங்களுக்கு வேணும்னா நான் க்ளூ போட்டுக்கிறேன். நான் க்ளூ போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இங்கே போட்டுக்கலாம். க்ளூ போட்டு ஒட்டிட்டு இது கொஞ்சம் இந்த மாதிரி மடித்து பிடிச்சி வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா நிற்கும். இப்போ இதே மாதிரி நான் வந்து 7 பட்டர்ஃப்ளை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில். நீங்கள் எத்தனை த்ரெட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் பட்டர்ஃப்ளை ரெடி பண்ணிக்கணும். இதே மாதிரி இப்போ நான் 7 த்ரெட் எடுத்துருக்கனால நான் வந்து 7 பட்டர்ஃப்ளை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டி வச்சு இந்த கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இந்த கார்ட்போர்டு மேலே நம்ம வந்து இது ஒட்டிக்கலாம். இதை வந்து நான் க்ளூ போட்டு இதையும் ஓட்ட போகிறேன். இதை வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்ட பேர் நம்ம வந்து இங்கே வந்து கேப் இருக்கும். இந்த கேப்பில் நம்ம வந்து திருப்பி வந்து 3 A4 ஷீட் எதுக்குன்னா இந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு தான். இந்த கேப்பில் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணோம். மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து த்ரெட் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த த்ரெட்டை வந்து ஒன்று ஒன்றா இங்கே ஒட்டிடலாம். இங்கே வந்து நீங்கள் டேப்பும் போட்டு ஓட்டலாம், கம் போட்டும் ஓட்டலாம். நான் வந்து கம் போட்டே ஓட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து நம்ம இந்த மாதிரி நிற்க வச்சிடலாம். ஒன்று ஒன்றா ஒட்ட ஆரம்பிக்கிறேன் நான். இது வந்து நீங்கள் கேப் விட்டு ஓட்டலாம், இல்லைனா வந்து ஒன்றாவும் ஓட்டலாம். நான் கேப் விட்டு ஓட்ட போகிறேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒன்று ஒன்றா ஓட்டும். நான் இந்த மாதிரி த்ரெட்டு ஒட்டி முடிச்சிட்டப்பே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த சைடை கவர் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி பேப்பர்ஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்கில் நான் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். அப்புறமா நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம்.
சுற்றி இதை ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து சிடி ஒட்டணும். சிடி வந்து நம்ம ஓரத்தில் ஃபுல்லாக ஒட்டிட்டு வரணும். இந்த சைடு ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கேப் விட்டு விட்டு ஒட்டுங்க. ஒட்டி முடிச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ நம்ம ஒட்டிட்ட பேர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர்ஃப்ளைலாம் ஒரு த்ரெட்லேயும் ஒன்று ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துக்கின்னு அதில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஒட்டிடுங்க. இது வந்து நான் டேப் போட்டு ஒட்ட போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸ் டேப் கட் பண்ணிட்டு இதை பின்னாடி வச்சுட்டு இங்கே ஒரு டேப் போட்டுருங்க. இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.